ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா 12th ஃபிசிக்ஸில் அலகு 9 யூனிட் 9 குறைக்கடத்தி எலக்ட்ரானிகளில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதை செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேறு என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா, வேறு என்ன சப்ஜெக்ட்ஸில் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நம்ம வீடியோஸ் கூட ரெடியாக இருக்கும். மற்றபடி நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க 8 யூனிட்டுக்கான வீடியோஸுமே நம்ம போட்டுருக்கோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதே போல் 8 வீடியோஸ் போட்டிருக்கோம். 9th வீடியோஸ் இது. ஸோ 10th வீடியோஸுமே போட்டிருக்கோம். அதுக்கான எல்லாத்துக்குமான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வேறு என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணலாம். எலக்ட்ரானியலே இந்நாளில் நிச்சய வெற்றியாளன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் போர்ட் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. இந்த அளவில் நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்க போகிறீங்க அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த கியூஆர் கோட் யூஸ் பண்ணி நம்ம இனிமேல் நிறைய டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த இடத்துல எடுத்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அறிமுகம் நான் எல்லாத்துலேயுமே சொல்லுமே தான் ஃபுல்லாக படிச்சிங்க. அறிமுகத்தை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நிறையா ஸ்கூல்ஸில் அறிமுகத்தை ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் பண்ணாதீங்க அதுவை. ஸோ அறிமுகம் படுத்தி நிறைய விஷயங்கள் படிச்சிங்க. அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு முதல் உலக கணினி அதை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. அந்த பாக்ஸில் அதை பற்றி தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்க்கலாம். திண்மங்களின் ஆற்றல். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். திண்மங்களின் ஆற்றல் பட்டை படம். திண்மங்களின் ஆற்றல்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துங்க. அடுத்து பொருளின் வகைப்பாடு. பொருளின் வகைப்பாடில் காப்பர்கள் அதுமாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. குறைக்கடத்தின் வகைகள். உலர்ந்த குறைக்கடத்தி அப்படின்னா என்ன, இதெல்லாம் சும்மா நீங்கள் படித்து பார்த்தாலே தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ அப்போ தான் இந்த பாடம் ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். புவியியலான குறைக்கடத்திகள் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எண் வகை குறைக்கடத்திகள் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்கிறதுலாம் தியரிட்டிக்கலாக கொஞ்சம் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பாடம் படிக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற பாக்ஸ் பார்த்துங்க. இது 199வது பக்கத்தில் இருக்குது. 199 பக்கத்தில் இருக்குது. பிஎன் சந்தி உருவாக்கம். இது ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின். ஸோ இதை பார்த்தீங்கன்னா பிஎன் சந்தி உருவாக்கம் ஃபுல்லாமே தியரிட்டிக்கலாக தான் இருக்கும். பிஎன் சந்தி டையோடு பிஎன் சந்தி டையோடு இருக்குது. நெக்ஸ்ட்டு அதுவுமே பார்த்துங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா சந்திக்கிடையான சிறப்பியல்புகள் இதுமாதிரி இருக்குது நிறையா. ஸோ இதில் திருத்துதல் சந்திகளுக்கு இடையான சிறப்பியல்புகள்லாம் என்னென்னு பாருங்கள். அடுத்து வெரி வெரி இம்பார்ட்டண்டானது திருத்துதல். அரைநிலை திருத்த மின்சுற்று அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். திருத்துதல்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு இதுதான் திருத்துதல். இந்த 2 லைன் தான் திருத்துதல். அலை திருத்தி மின்சுற்று அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து ஸோ கொடுத்துருக்காங்க அரைநிலையின் பயனுறு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். திருத்துதலில் அலை திருத்து மின்சுற்று, முறிவு செயல்பாடு, சென்சார் டையோடு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ எல்லாமே தியரிட்டிக்கலாக தான் இருக்கும். ஸோ அதனால் எல்லாமே படிச்சிங்க. இப்போ ஒரு தடவை ஒரு லெசன்ஸை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதில் நிறைய விஷயங்கள் நம்ம புதுசாக தெரிஞ்சுப்போம். ஸோ அதனால் தான் ஃபுல்லாக நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். படிச்சிங்க. நிறைய சம்ஸ்லாம் இல்லை. ஸோ தியரிட்டிக்கலாக இருக்குது. ஸோ கேள்விகளும் கேட்பாங்க. சூரிய மின்கலம்னா என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. சூரிய மின்கலம் 211 பக்கத்தில் இருக்குது. அடுத்து இருமுனை சந்தி டிரான்ஸ்லேட்டர்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். அதில் இருமுனை சந்தி டிரான்ஸ்லேட்டர்ஸ் பற்றி உங்களுக்கு இதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பாக்ஸுமே கொடுத்துருக்காங்க. பக்கம் பார்த்தீங்கன்னா 212 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிரான்சிஸ்டர் மின்சுற்று வடிவமைப்பு. இப்படிலாம் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்து பொது அடிவாய் நிலையில் டிரான்சிஸ்டர் செயல்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பொது உமிழ்ப்பான் டிரான்சிஸ்டர் நிலை சிறப்பியல்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே தியரிட்டிக்கலாக இருக்குது இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னா, டிரான்சிஸ்டர் ஒரு சாவியாக செயல்படுதல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 219வது பக்கத்தில் இருக்குது. ஒரு டிரான்சிஸ்டர் ஒரு சாவியாக செயல்படுதல். அது எப்படி ஒரு டிரான்சிஸ்டர் ஒரு சாவியாக எப்படி செயல்படுது அப்படின்றது ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க.
ஸோ இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். நல்லா நோட் பண்ணிங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். இந்த 9th யூனிட்டை பொறுத்தளவுக்கு இதுதான் டிரான்சிஸ்டரை ஒரு சாவியாக பயன்படுத்துதல். டிரான்சிஸ்டரை பெருக்கும் செயல்பாடு, டிரான்சிஸ்டர் இயற்றி செயல்பாடு, டிரான்சிஸ்டர் பற்றி அதுக்கப்புறம் நிறையா கொடுத்துருப்பாங்க. இலக்குமுறை எலக்ட்ரானியலில் தொடர் மற்றும் இயக்குமுறை சைகைகள். அதான் நெக்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு. தொடர் மற்றும் இலக்குமுறை சைகைகள் இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான், கொஞ்சம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து லாஜிக் கேட்டுகள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லாஸ்ட் கொஷின்ஸ்னு கூட சொல்லலாம். ஓகேவா, இதுதான் வந்து இப்போ நமக்கு இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வந்து லாஜிக் கேட்டில் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஜிக்கில் வந்து பூலியன் சமன்பாடு, லாஜிக் செயல்பாடு, சுற்று குறியீடு இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அண்டு கேட்டு, ஆர் கேட், நாட் கேட் பற்றி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. தெரியல அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ போகலாம். ரொம்ப ஈஸியானது. அண்டு கேட், ஆர் கேட், நாட் கேட்லாம் போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த அண்டு கேட், ஆர் கேட், நாட் கேட்லாம் வச்சு உங்களுக்கு நிறையா இருக்கும் காலேஜ் சிலபஸில். ஸோ அதனால் இது தெரிஞ்சுக்கிங்க. இப்போயே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் போடலாம். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த சமன்பாடெலாம் பாட்டுக்கு அண்டு, ஆறு இதெல்லாம். அப்புறம் பூலியன் இயற்கணிதம் அப்படின்றதான் நெக்ஸ்ட்டு. பூலியன் இயற்கணிதம் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் தான். டி மார்கன் தேற்றங்கள் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 5 மார்க், 3 மார்க், 2 மார்க். இந்த கொஸ்டின் பேப்பர் மேக்ஸிமம் 90% கொஸ்டின் பேப்பர்ஸில் வந்துடும். ஓகேவா, டி மார்கன் தேற்றங்கள். இதில் வந்து டி மார்கன் முதல் தேற்றம் இருக்குது. அடுத்து வந்து டி மார்கன் இரண்டாம் தேற்றம் இருக்குது. டி மார்கன் இரண்டாம் தேற்றம் 2 தேற்றமே படிச்சுக்கங்க. முதல் தேற்றம் மட்டும் 3 மார்க்கில் கேட்கலாம், இல்லை 2 தேற்றமும் சேர்த்து 5 மார்க்கில் கேட்கலாம். எல்லாத்துக்குமே சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ரெண்டுமே நீங்கள் படிச்சிருங்க. அவ்வளோதான், இந்த பாடம் முடிஞ்சிருச்சு. பாட சுருக்கம் வந்துருச்சு. பாட சுருக்கம் படிச்சிங்கன்னா இந்த பாடம் ஃபுல்லாக என்ன இருக்குன்றது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் இந்த கருத்து வரைபடம் எதாவது சொல்லுமே. கருத்து வரைபடத்தை பார்த்துங்க. அடுத்து வந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம கண்டிப்பாக இதுக்கெல்லாம் வீடியோஸ் போடலாம். வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை இந்த வீடியோஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு நம்ம எப்படி போடலான்றதை பார்க்கலாம். அழகு 10க்கான வீடியோஸ்க்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதையுமே போய் பாருங்கள். உங்களுக்கு 10க்கான வீடியோ கிடைக்கும். வேறு இந்த வீடியோவில் எதனா புது விஷயம் கற்றுக்கிட்டேன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த சேனல் உங்கள் எஜுகேஷன் கரியரில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டான வீடியோஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டேக் இட் ஈஸி சேனலில் பார்க்க போகிற வீடியோனா தகவல் தொடர்பு அமைப்பு அலகு 10 12ஆம் வகுப்பு ஃபிசிக்ஸில் இருக்க 10வது யூனிட். இதுதான் லாஸ்ட் யூனிட். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க 9 யூனிட்கான வீடியோஸுமே நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கல, இந்த வீடியோ டேரெக்டாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். சீரியஸ் வைஸாக நம்ம 10 வீடியோஸுமே போட்டிருப்போம். 10 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுமே போட்டிருப்போம். ஸோ அது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அதர்வைஸ் இதுதான் இருக்கிறதுல ரொம்ப சின்ன லெசன், லாஸ்ட் லெசனுமே கூட. ஸோ இது மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இது போல போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல தகவல் தொடர்பானது. ஓகேவா, இது இருக்கு பாருங்க. நல்ல தகவல் தொடர்பானது குழப்பத்திற்கும் தெளிவிற்கும் இடையே உள்ள பாலமாகும். நாட்டனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இதில் என்னென்ன நம்ம கற்றுக்க போகிறோன்றதை பற்றி சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள், ஒரு 15 பக்கம் தான் இருக்கும் மொத்தமாக இந்த லெசன். நம்ம இதை ஈஸியாக பார்த்துலாம். அடுத்து அறிமுகம் பற்றி ஃபுல்லாக படிச்சிங்க. 11 நம்ம இதான் சொல்லுவோம். அப்போ தான் அந்த பாடத்தில் என்ன சொல்ல வந்திருக்காங்கன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் ஈஸியாக ஃபுல்லாமே தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பண்பேற்றம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிங்க. பண்பேற்றத்துலேயே வந்து வீச்சு பண்பேற்றம் பாருங்கள். வீச்சு பண்பேற்றத்தின் வரம்புகள், வீச்சு பண்பேற்றத்தின் நன்மைகள் அப்படி சொல்லிட்டு தான் கொடுத்துருப்பாங்க. வீச்சு பண்பேற்றம் படிச்சிங்க. வீச்சு பண்பேற்றம் ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின். வீச்சு பண்பேற்றம் ஒரு இம்பார்ட்டனான 5 மார்க் கொஷின். அடுத்து வந்து அதிர்வெண் பண்பேற்றத்தின் நன்மைகள், தீமைகள் எல்லாமே இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. கட்டற்ற பண்பேற்றத்தின் நன்மைகள், தீமைகள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே பார்த்துக்குங்க. எல்லாமே தனித்தனி 5 மார்க் கொஷின்ஸ். இதில் இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின் வீச்சு பண்பேற்றம்ன்றது. ஸோ அதுமாதிரி பார்த்துங்க. அதுக்காக அந்த பண்பேற்றம் தான் வரும் அப்படின்லாம் கிடையாது. அது இம்பார்ட்டன்ட். பட் 3த்தில் எது வேணால் கேட்கலாம். 3மே நீங்கள் படித்து தான் ஆகணும். அடுத்து வந்து இம்பார்ட்டண்டான கொஷின் பார்த்தீங்கன்னா பட்டை அகலம். அது ஒரு 2 மார்க் கொஷின். ஸோ பட்டை அகலம் பார்த்துங்க. ஒரு 2 மார்க் கொஷின் இது வரைக்கும் பாருங்கள்.
பட்டை அகலம்னா என்னன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் 243 பக்கத்தில் இருக்குது. அது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தரை அல 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 அலைப்பரவல் தரை அலைப்பரவல். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின். 2 மார்க்கில் தான் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஆனால் 5 மார்க் கொஸ்டின் தான், பெருசாக தான் இருக்கும். 2 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன பேராஃப் மட்டும் எழுதுனா போதும். 2 மார்க் கொஸ்டினாகவும் படிச்சிங்க. பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 245 இருக்குது அந்த கொஸ்டினு. நேற்று வானலை பரவல் தரையலை பரவல் பார்த்தோம். இப்போ வானலை பரவல் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அதுவே பார்த்துங்க. ஸோ அந்த இது எதில் இருக்குன்னா பேஜ் நம்பர் 267 இருக்குது. வெளி அலை பரவலுமே இங்கே அதே பேஜில் இருக்குது. ஸோ அது எல்லாமே 3 அலையுமே பார்த்துங்க. தரையலை, வானலை, வெளி அலை. செயற்கைக்கோள் தொலைத்தொடர்பு. செயற்கைக்கோள் தொலைத்தொடர்பு ஒரு முக்கியமான விஷயம் தான். அதில் வந்து ஒளி இழை தகவல் தொடர்பு, இதுக்கு வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின். ஸோ ஒளி இழை பார்த்துங்க. ரேடார் மற்றும் அதன் பயன்பாடுமே படிச்சிங்க, ஒரு 5 மார்க் கொஸ்டின். தொலைபேசி, இணையம். நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ஈஸி தான் அந்த கொஸ்டின், உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பாருங்கள். தொலைபேசி தொலைத்தொடர்பு உங்களுக்கு தெரியுமா, இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, அது பார்த்துங்க. இணையம்னா என்ன, இன்டர்நெட்னா என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அதோட பயன்பாட்ஸ் கொடுத்துருக்காங்க. உலக நிலவர அமைப்பு. அடுத்து வந்து விவசாயம், மீன்வளம் மற்றும் சுரங்கம் ஆகிய துறைகளில் தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு. ஓகே, விவசாயத்துறையில் எப்படி பயன்படுது, மீன்வளத்துறையில் எப்படி பயன்படுது, சுரங்கத்துறையில் எப்படி பயன்படுது அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாட சுருக்கம். அவ்வளோதான், இப்போ 15 பக்கம் தான். அதனால தான் 5 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம இந்த வீடியோ முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கெல்லாம் இந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியலனாக்கே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் போடலாம். அதர்வைஸ் உங்களுக்கு 10 யூனிட்கான வீடியோஸுமே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 5 ஹவர்ஸ்க்குள்ளே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த 5 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோஸ் ஃபுல்லாக ஃப்ரீ லிஸ்ட்டை எடுத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியாஸ் கிடைக்கும். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், இதெல்லாம் நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமே நான் ஒரு வீடியோஸ் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோஸ் பண்ணுறேன். ஒரு யூனிட்டுக்கு மேக்ஸிமம் 3 கொஷின்ஸ் ஆர் 3 கொஷின்ஸ், மேக்ஸிமம் 3 கொஷின்ஸ், மினிமம் 1 கொஷின்ஸ். இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக எடுத்து மொத்தம் 10 இதுக்குமே சேர்த்து ஒரு 20 to 25 கொஷின்ஸ்க்குள்ளே ஒரு வீடியோஸ் மேக் பண்ணி போடலான்னு நினைக்கிறேன். இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து. ஸோ அந்த கொஷின்ஸ் உங்களுக்கு அந்தமாரி ஒரு வீடியோ வேணுமா இல்லையா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் சம்ஸுமே ஒரு 25 சம்ஸ் போடலான்னு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவீங்க, கண்டிப்பாக நான் போட்டு விட்டுறேன். ரொம்ப ஈஸி தான் அது, உங்களுக்கு படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து ப்ராக்டிகல்ஸ் பற்றியுமே நான் வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். ஸோ அதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வரும். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் கொஞ்சம் டைம் ஆகும். அதர்வைஸ் வேறு எதனா சப்ஜெக்ட்ஸ்க்கு உங்களுக்கு வீடியோஸ் வேணும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸு, அந்தமாரி எதனா வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வீடியோஸ் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதோட சின்ன வீடியோஸில் பார்க்கலாம். டாடா பை பாய். ஃபுல் வீடியோஸுமே பாருங்கள். நன்றி.